எல்லாருக்கும் வணக்கம். சில படங்களை நம்ம ப்ரிவ்யூ பார்த்த உடனே ஐயையோ மைக் நீட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடு வெளியே வருவோம். சில படங்களுக்கு மட்டும், இந்த படத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உள்ளேயே கிளாப் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் உடனடியாக வெளியே வந்த உடனே மைக் இருக்கான்னு கேட்டேன் நான். ஏன்னா இந்த படத்தை பற்றி அது ஏதாவது பேசி ஆகணும், இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ இருக்குது அப்படின்னு தோண வச்ச ஒரு படம். பார்க்குற யாரையுமே சங்கடப்படுத்தாமல் அதே சமயத்தில் சந்தோஷப்படுத்துகிற ஒரு படம் பண்ணுறது, அதுவும் படமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப, அந்த டைரக்டருக்கு ரொம்ப நல்ல மனசு வேணுங்க, நல்ல கேரக்டராக இருக்கணுங்க. நிஜமாக நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு அதான் சொல்கிறேன், ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ரீலங்காவிலேருந்து வர்ற ஒரு ஃபேமிலிங்கிற பேக்ரவுண்டை எடுத்துக்கிட்டு எந்த சோகால்டு அரசியலை பேசாமல், ஆனால் அன்புங்கிற ஒரு அரசியலை பேசின ஒரு படம் வந்து ரொம்ப ரொம்ப தமிழ் சினிமாவுக்கு முக்கியமான படம். அதனாலே இந்த படம் கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். அதனாலேயே இந்த படம் பெருசாக ஜெயிக்கும். ஏன்னா இப்போ இதை சொல்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. அந்த காலத்தில் அபி வந்து நின்று விளையாண்டுருக்காரு. டெஃபினட்டாக இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். ஏன்னா நம்ம படம் பார்க்குறப்பயே இதுக்குள்ள கிராஃப்ட் எப்படி இருக்குது, இது என்ன சொல்ல வரான், இது எப்படி சொல்கிறான், என்ன விதத்தில் சொல்கிறான் அப்படிங்கும்போது இது அப்படி பயங்கரமாக என்கேஜ் பண்ணுது நம்மளை. படமாக வந்து பயங்கரமாக, எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பிச்சுட்டிங்க நீங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சசி சார் பற்றி சொல்லணும், அயோத்தி பற்றி சொல்கிறதா, அடுத்து ராஜமுருகன் படத்தை பற்றி சொல்கிறதா, இல்லை இந்த படத்தை பற்றி சொல்ல. அப்போ அவர் பண்ணுற இப்போ எல்லா படங்களும் பார்த்து பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்கிறது, நிறைய படங்கள் பண்ணியிருக்கு, ஆனால் இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்குது சார். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். நீங்கள் முதல்ல ஒரு அப்பாவாக நடிக்கிறதுனாலையா, அதாவது ஒரு டீனேஜ் பாய்களோட அப்பாவாக நடிக்கிறதுனாலையா, அதை வந்து ரொம்ப அழகாக சட்டிலாக ரொம்ப, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். இப்போ ரீசெண்டாக டிராகன் பார்த்தப்போ எனக்கு மிஷ்கினுடைய இது வந்து இந்த ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குடா இந்த படத்தில் மட்டும், மிஷ்கினுடைய பர்ஃபார்மன்ஸில் மட்டும் ஏதோ டிஃப்ரென்ஸ் இருக்குடான்னு தெரிஞ்சுது. அதே மாதிரி மற்ற எல்லா படங்களையும் விட இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சார். அது நீங்கள் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவாக நீங்கள் சட்டிலாக பண்ண விதமாக அது என்னன்னு தெரியல. நிச்சயமாக இந்த படத்தில் ஆக்டிங்காக சசிகுமார் சார் வந்து ஒரு பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கலாம். பார்த்தவங்க யாராவது தயவுசெய்து கிளாப் பண்ண, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் சிம்ரன் மேடம் காம்பினேஷன்னாவே நல்லா இருக்கே. இது ஒரு படத்தை ட்ரெய்லர்லேயே மயக்கிறது இருக்குல்ல, இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்குடா, இந்த படம் பார்த்துன்னு தோண வைக்கணும். அது சும்மாலாம் வராது, ஏமாற்றலாம் முடியாது. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன், ஃபஸ்ட்டு டீசர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் பார்க்குறேன். மூணுமே நல்லாயிருக்கு. நான் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது புதுசாக இருக்காது. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த டீம் வந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக என்னுடைய நாலேஜுக்கு இந்த படம் டெஃபினட் ஹிட், கண்டிப்பாக ஹிட் ஆகும். சக்ஸஸ் மீட்டில் ராஜமுருகன் சொன்ன மாதிரி சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். எஸ்பெஷலி நான் சொல்ல வர்றது, நான் $1 million ஸ்டுடியோஸ் பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா சும்மா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து ஒரு கதை பண்ணிவிட்டு அதை வந்து இமெயில் பண்ணுறாரு, அதை படித்து பார்த்துட்டு அவரை கூப்பிட்டு படம் பண்ணுறதுக்கு கூப்பிட்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கணும். எப்பயாவது தான் இந்த ரெண்டுமே, இந்த கிராஃப்ட்டும் ஸ்கிரிப்டும் சேர்ந்து வரக்கூடிய இந்த மாதிரியான அற்புதமான படைப்புகள் வருது. அப்படி ஒரு படைப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி வந்திருக்கு. அது வந்து உண்மையிலே அந்த படம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது, ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய. கண்டிப்பாக இந்த படம் வந்து தேட்ரிக்கலாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து படம் பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சிருந்தது வந்து, ஃபஸ்ட்டு பட டைரக்டர் ஜீவின்ட்டு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அது வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லைன்னா, நான் சொன்னது வந்து மேக்கிங் அப்படிலாம் இல்லை. இப்படி ஒரு பேக்ட்ராப்பை எடுத்துக்கிட்டு எந்த அரசியலும் பேசாமல் மனிதர்களுக்கான அற்புதமான அரசியலை பேசியிருக்காரு. அது வந்து
ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கேரக்டரும் இந்த படம் முழுக்கவே லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலில் எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்கிற அந்த ஃபிலாசபியாக சொல்லாமல், ப்ரீச்சியாக சொல்லாமல் செம்ம ஜாலியான ஒரு படமாக எடுத்திருக்காரு. அதுக்காகவே ஜீவின் சூப்பராக சசி சார் சொல்லணும். சசி சார் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவருடைய படங்கள் நம்ம ஆரம்பத்துலேருந்து சுப்பிரமணியபுரத்துலேருந்து அவரை பார்த்துக்கிட்டே வர்றோம். எப்போவுமே வெற்றியோ தோல்வியோ அவருக்குன்னு ஜனங்கள்கிட்ட ஒரு மரியாதை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சமீபமாக அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்ஸு, அவருடைய எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக அடுத்த தளத்துக்கு இருக்குது. அதில் ஒரு முக்கியமான படமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீனுமே அவர், அதுவும் குறிப்பாக ஒரு சீன்லாம், ஒரு லாங் சீன் வீட்டுக்குள்ளே பசங்களோட பேசுகிற சீனு அவ்வளோ சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருந்தார். நான் இப்படி ஒரு கேரக்டரை ஒத்துக்கிறதுக்கு, அதை பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அது சூப்பராக பண்ணியிருந்தீங்க சை சார், சூப்பர், தேங்க்யூ, லவ் யூ. அதுமாதிரி சிம்ரன் மேடம், அது எல்லாருமே, சிம்ரன் மேடம் எல்லாருமே சூப்பராக இருந்தது. அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்கள ஸ்க்ரீனில் பார்த்தது, அந்த கெமிஸ்ட்ரி எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஷான் ரோல்டனோட மியூசிக்கு படம் ஃபுல்லாக தேட்ரிக்கலாக இந்த படத்தை அடுத்த தளத்துக்கு கொண்டு போனது ஷானுடைய மியூசிக்கு, சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும். ஏன்னா எப்போவுமே ஒரு கதையை மீறாமல் ஒரு மியூசிக் டைரக்டர் கூடவே வரணும். ராஜா சார் அதை தான் பல படங்களுக்கு பண்ணியிருப்பார். ஷான் தொடர்ந்து அது மாதிரி பண்ணுறாரு. இந்த படங்களில் இன்னும் சிறப்பாக அதை பண்ணியிருக்காரு. அது ஷானுக்கு வாழ்த்துக்கள். கேமரா ஒர்க்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. $1 மில்லியன் சொல்லணும். தொடர்ந்து அழகாக ஒரு கதையை எடுத்துக்கிட்டு, அதே நேரத்தில் மார்க்கெட்டிங்காகவும் பிஸ்னஸாகவும் ரொம்ப அழகாக அதை அந்த ஒர்க் அவுட் பண்ணி, ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படியான ஹிட்டை கொடுக்கறது அப்படிங்கிறது அழகான கதைகளை கண்டென்ட் பேஸ்டாக இன்றைக்கி மலையாள டீமுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. சக்ஸஸ் மீட்டில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். நன்றிண்ணா. எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல எங்கள் கம்பெனியோட 3 இயக்குநர்களை நான் ஒன்றா பார்க்குறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருக்குது. முதல்ல விநாயக், அப்புறம் பிரபு, அப்புறம் அபி. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்களோட வேலை செய்யும்போது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் தனித்தனியாக தான் மீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு மும்மூர்த்திகளை நான் நேரில் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா ஒரு இயக்குனர் தான் எல்லாமே. அந்த படம் வெற்றி அடைஞ்சாதான் நீங்கள் என்ன அதில் எழுதியிருக்கீங்க, என்ன பண்ணியிருக்கீங்கிறத எல்லாமே கவனிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு குட் நைட்டுக்கு முன், குட் நைட்டுக்கு பின் அப்படின்னு என்னோட பாடல்கள் நிறைய ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பாடலாசிரியராக நான் ஜெயித்தது $1 மில்லியன் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் அது நடந்ததுன்னு நான் நம்புகிறேன். அதுவும் ஷான் ரோல்டன் ஐயாவோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படத்தில் நான் ஆடியோ ரிலீஸ்லேயும் ட்ரெய்லர் ரிலீஸ்லேயும் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை, பாட்டை பற்றி பேசாமல் விட்டுட்டேன். ஸோ இந்த டைமில் அதை சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சசி சார் டீசர் பார்த்தோன்னே அவரோட படத்துக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு பயங்கர சூப்பராக என்ன சொல்ல கண்ட்ரோலே அவரால் பண்ண முடியல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். நான் டைரக்ட் நம்பர் கொடுக்குறியா, நான் பேசணும் அப்படின்னாரு. ஒரு காலையில் ஒரு 6:30 இருக்கும். சார் இந்த டைமில் அவன் எந்திரிச்சானா இல்லையான்னு தெரில சார் அப்படின்னேன். இல்லை கண்டிப்பாக அவன் இந்த டைமில் அவன் தூங்கவே முடியாது அப்படின்னு நம்பி அவருக்கு கால் பண்ணார். நான் வேண்டிக்கிட்டேன், ஒருவேளை முதல் நாள் நைட் அவன் ஏதோ வேலை செஞ்சு தூங்கிட்டானா என்னடா பண்ணுறதுன்னு. கரெக்டாக அடுத்த ஒரு ரிங்லேயே அவன் எடுத்தான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அங்கே ப்ரைஸ் பண்ணது பெருசு இல்லை, அதை ஸ்டேஜ்லேயும் சொன்னது தான் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவர்கிட்ட நான் படம் போய் பாருங்கள் சார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த 3 மணி நேரம் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏன்னா நான் எல்லா டைரக்டரும் நல்லா சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். ஆனால் நான் சொல்லி ஒரு டைரக்டர் போகிறாரு, சசிகுமார் சாரும் வர சொல்லியிருக்காங்க. அப்போ சார்கிட்ட மட்டும் சொன்னேன், சார் எப்படியா இருந்தாலும் தயவுசெய்து என்கிட்ட சொல்லிடுங்க சார், அது இல்லைன்னா எனக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கால் பண்ணி மோகன் கவலையே படாதீங்க, இந்த படம் ஹிட் அப்படின்னாரு. அவருக்கும் பெரிய நன்றி. இந்த படத்தில் நிறைய தத்துவங்களை நாங்கள் கையாண்டிருக்கோம். இது தத்துவங்களை பேசுகிற ஒரு படமாக எனக்கு இந்த கதைக்களத்தை கொடுத்த அபிக்கு பெரிய நன்றி. அதில் எல்லா பாடலுக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஷான் ஐயாவுக்கும் பெரிய நன்றி. யுவராஜ், மகேஷ் ஐயாவுக்கு பெரிய நன்றி. இதில் ஒரே வானம் ஒரே பூமின்னு ஒரு பாட்டு இருக்குது, கிளைமேக்ஸில் வரும். கண்டிப்பாக நீங்கள் படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் அந்த பாட்டையும் நீங்கள் தூக்கிக்கிட்டு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அது யுவன் சார் பாடியிருக்காரு. அது சரணத்தில் நாங்கள் சில வரிகளை நான் சொல்லலான் இருக்கேன்.
மொழியை கடந்து பழகிப்பாரு, வேத்து முகமா நினைச்சிக்காத, மொழியை கடந்து பழகிப்பாரு, கோடி இனமா பிரிஞ்சிக்காத, உசுருக்கெல்லாம் ஒத்த வேறு, மண்ணு கூட கொடுத்த விதையே மரமா திருப்பி தருதே, நேத்து முளைச்ச புல்லு கூட மிதிச்சா முத்தம் தருதே, எதுவும் இல்லாம பிறந்து வந்தாலும் வானம் தலை மேல கொடைய பிடிக்குதே, எதையும் செய்யாம இறந்து போனாலும் பூமி தனக்குள்ள வாங்கி வைக்குதே, ஒரே வானம் ஒரே பூமி. கண்டிப்பாக அந்த படம் பெரிய வெற்றி அடையும். இங்கே வந்து வாழ்த்தின எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். புஷ்கர் காயத்ரி மேம், உங்களுடைய படத்தில் யாஞ்சிங்கிற ஒரு பாடல் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்னோட பாடல், அதாவது பெரிய ஹிட்டான படத்தில் அந்த பாட்டு அமைஞ்சது. நீங்களும் வந்து இந்த ஸ்டேஜில் எங்களை வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி சமுத்திரக்கனி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பேசும்போது நீங்கள் வந்தது நன்றி. ஏன்னா இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லிக்கணும். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அனிமல் சாங்கில் அப்பா சாங்கை வந்து என் பையன் எனக்கு அனுப்பிச்சான், அதை கேட்டு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் அப்படின்னீங்க. அந்த பாடலாசிரியரும் நான் தான் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. பாய். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக ஏன்னா வந்து நான் ஒரு 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் மியூசிக் பண்ணுறேன். பொதுவாக இசையமைக்கிறது அப்படின்னா வந்து இசையமைப்பாளர்கள் வந்து இந்த எடிட்டர்கள், சினிமாட்டோகிராஃபர்கள் மாதிரி படத்துக்குள்ளே ஒரு ஆளாக பார்க்க மாட்டாங்க வழக்கமாக. அட்லீஸ்ட் நான் வந்தபோது அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. ஏன்னா மியூசிக் டைரக்டர்னா பாட்டு தானே, பாட்டு போடுவாங்க, தேவையான மியூசிக் போடுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட உள்ள இன்டகிரேட்டடாக சினிமாவை விரும்பி ரசித்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப வருஷம். ஏன்னா வந்து நான் நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்துலேருந்தே வந்து எனக்கு லக்குன்னு தான் சொல்லணும், ஆர் காட்ஸ் கிரேஸ், நல்ல படங்கள் தான் என்னால் பண்ண முடிஞ்சிருக்கு. பட் வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த ஆரம்பித்ததை முடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மக்கள் ஓட வாழ்க்கை சார்ந்த படங்கள் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஜோக்கர் படம் வந்து அதை ரொம்ப எனக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கொடுத்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சிறந்த கலை, ரொம்ப நுட்பமான கலைகள் வந்து காமன் மேனுக்கு சொந்தமானது அப்படின்னு வந்து இளையராஜா சார் வந்து ப்ரூவ் பண்ணார் மியூசிக்கில். அதுக்கு முன்னாடி இசை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அதாவது கிளாசிக்கல் மியூசிக்கு, ஃபோக் மியூசிக்னா இப்படி இருக்கும், சிம்பிளாக இருக்கணும்னா இப்போ வந்து ஒரு லாரிக்காரர் இருக்காருன்னா அவர் வந்து சிம்பிளான பாட்டு தான் கேட்பார். இதெல்லாம் வந்து உடைச்சார் இளையராஜா எனக்கு. ஸோ நான் வளரும்போது அவரோட இசை கேட்டு வளர்ந்ததுலையும் என்னமோ அந்த நம்மள மாதிரி மனிதர்கள், சாதாரண மனிதர்களுக்காக மியூசிக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் வந்தேன். அதையும் ஜெயிக்கணும்னோ இண்டஸ்ட்ரியில் டாப்பாக ஏதாவது ஒரு பேர் எடுத்துடணும்னோ வரல. ஜெய்பீம் படம் பண்ணும்பொழுது நான் அந்த பொறுப்பை உணர்ந்தேன். அதாவது வந்து நடுவில் வந்து ட்ராவல் பண்ணும்போது சில நாடுகளுக்கெல்லாம் போனபோது நிறைய பேர் வந்து என்னுடைய இசை வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு அவங்க வந்து சொல்கிற வரைக்கும் நான் சீரியஸாகவே எடுத்துக்கல. அது ஒரு பொறுப்பாக அட்லீஸ்ட் பார்க்கல. படம் இருந்தால் பண்ணுவேன், என்னுடைய முழு உழைப்பையும் போட்டு படத்துக்கு கம்போஸ் பண்ணுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம சும்மாலாம் அப்படியே ஒரு படம்லாம் பண்ணிடக்கூடாது, இந்த படத்தோட விளைவு சமூகத்தில் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக அந்த படங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுற படங்களாகவும் இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு குறையை வந்து ஒரு 3 படம் மூலமாக எனக்கு பெரிய அந்த ஒரு இது கிடச்சிது, அந்த ஒரு வாய்ப்பு. அதுக்கு வந்து நான் இந்த நேரத்தில் யுவராஜுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதாவது அவர் சொன்னார் இல்லையா, சாந்தி டாகிஸ் அருண் ப்ரோ சொன்னார், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து ஏன்னா அவங்க எல்லாருமே முதலீடு பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க, எல்லாத்துக்குமே நிற்பாங்க. பட் ஆனால் சர்வை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சால ஒரு படத்தில் வந்து இப்போ நம்ம ஒரு படம் நம்மளுக்கு சரியாக போல, ஒரு 2 படம் 3 படம்னு கூட மன்னிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தயாரிப்பாளருக்கு அந்த ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரில் நல்ல படம் பண்ணியே தீரணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை எடுத்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு நிஜமாகவே ஒரு கௌரவத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ண ஒரு ஆளாக நான் யுவராஜை பார்க்குறேன். யுவராஜ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் தேர். தமிழ் சினிமா இஸ் டெஃபினெட்லி லக்கி, வெரி லக்கி டு ஹாவ் யூ. யுவராஜுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த அழகான உறவுக்கு காரணமாக இருந்த விஜய்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே என்னோட மேனேஜர் அண்ட் இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் எல்லாரும் அவ்வளோ அருமையான மனிதர்கள். பிரபுராம் யாஸ், விநாயக், இவங்களோட ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து அதை பற்றியெல்லாம் புக்கே எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ ஒரு ஜேர்னி. ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நம்ம படத்தை தாண்டி, அதாவது படத்தில் பண்ணுற வேலையை தாண்டி அத்தனை விஷயங்கள்
ஒரு ஜேர்னியாக இது பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு படத்தில் நடந்தது எனக்கு நல்லா தெளிவாக ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக மணியை மீட் பண்ணும்போது தான் அது எல்லாமே ஆச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஞானவேல் சார் வீட்டில் மீட் பண்ணும்போது ஒரு ஆக்சுவலாக என்னென்னா ஜெய்பீம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, பார்த்துட்டாங்க. ஐ திங்க் ஸ்க்ரீனிங்லாம் பார்த்துட்டாங்க. நம்ம ஒரு மகிழ்ச்சியில் இருக்கும், சரி ரொம்ப நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம், இதோட கூட முடிச்சுக்கிட்டா கூட போதும், இந்த படம் கடைசி படமாக இருந்தால் கூட பரவாயில்ல கருத்து அப்படின்னு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பட் அன்றைக்கி நினச்சி பார்க்கல, நம்ம ஜேர்னியில் நம்ம இவ்வளோ தூரம் அங்கேருந்து வந்திருப்போம்னு நினச்சி பார்க்கல. நீங்கள் வந்து ஒரு பெரிய காரணம். குட் நைட் வந்து எனக்கு ஒரு படமாக அப்படி நான் வினாயிட்டையுமே சொன்னேன், மணி வந்து யார் பண்ணுறாங்க, இது யார் பண்ணுவாங்கன்னு கேட்டேன். ஏன்னா ஒரு இப்போல்லாம் என்னென்னா நம்ம வீக்னஸே வெளில காட்டிக்கூடாது, ஒரு நரமுடி வந்துடக்கூடாது பாருங்கள், டையை போட்டு மூடுறது, இது பண்ணுறது, இது உள்ளது மறைக்கிற மாதிரியே இருக்க போல இருக்குது. அதனால் மறைக்கிறதுலே எல்லாருமே ரொம்ப ஒரு மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து ஃபேலபிள் தான், அவன் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த ஒரு இயல்பை வந்து ஒரு ஒரு அந்த மோல்டில் வந்து எடுத்து ஒருத்தர் பண்ணுறார் அப்படின்றது வந்து அன்பிலீவபிள். குட் நைட்டோட மியூசிக்கோட சக்ஸஸ்க்கு நீங்கள் பெரிய காரணம். உங்கள் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் கண் வந்து ரொம்ப அழகான கண்கள், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் ஐஸ். சச் அ ஃபேன் ஆஃப் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எக்ஸிஸ்டிங் மணி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வரேன். இங்கே எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க படத்தை பற்றி. நான் அதனால் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள், இப்போ 20 டிக்கெட் போடுங்க 30 டிக்கெட் போடுங்க அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. அபியை பற்றி சொல்லணும். சின்ன பையன்தான். முதல் நாள்லேருந்து எனக்கு வந்து அபியை வந்து ஒரு தம்பியாக, அதாவது பொதுவாகவே நம்ம ஊரில் என்னென்னா இந்த இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஏஜ் அப்ரஷன் ஒன்று சொல்லுவாங்க. 40 வயசில் ஒருத்தர் இருக்காரு, நம்மளுக்கு ஒரு 25 வயசு இருக்குன்னா நம்மளே அறியாமல் நம்ம வந்து பெண்டாகி அவங்க காலை தொட்டுருவோம் எப்படியாவது. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் அபியோட கான்ஃபிடன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. எனக்கு தம்பியாக தான் நான் ஃபீல் பண்ணேன். அபியை வந்து ஒரு தம்பியாக, நம்மளுக்கே ஒரு தம்பி இருந்தால் அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ கிரியேட்டர் எப்பயுமே ஹி ஃபெல்ட் லைக் அ டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு டாப் ஃப்ளைட் ப்ரொஃபஷனல். அதாவது வந்து ஃபஸ்ட்டு படத்தில் பொதுவாகவே வந்து ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், நிறைய காரணங்கள் இருக்கும் அதுக்கு. நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். ஷூட்டில் நம்ம எழுதியிருப்போம், அதை அங்கே போயிட்டு அந்த ஒரு சப்போஸ் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாது, எதையோ ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவோம், அப்புறம் எடிட்டில் சரி பண்ண அப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் வந்து எப்படி அவர் சொன்னாரோ, எப்படி எனக்கு நரேட் பண்ணாரோ அதையே தான் நான் ஒரு படமாக பார்த்தேன். ஒரு 2 மணி நேரம் படமாக, டைம் உட்பட 2 மணி நேரம் டைம்னா 2 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் அந்த படம். ரொம்ப ஹாப்பி அபி டு ஒர்க் வித் யூ. அண்ட் எவ்வளோ ஒரு நம்ம மியூசிக் மேக்கிங் வந்து ரொம்ப டக்குன்னு பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஒரு 15-20 நாளில் எல்லா பாட்டுமே நம்ம முடிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் இந்த படத்துக்கு ஒரு 12 பாட்டு போட்டு கடைசியில் 7 பாட்டு தான் நாங்கள் படத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பாட்டு ஒர்க் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்காது. அபியை வந்து தமிழ் சினிமாவில் வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்துக்கு அபி கண்டிப்பாக போவார். நீங்கள் பார்ப்பீங்க, இன்னொரு 4 நாள் தான். அதை வந்து நானுமே பார்த்து ஒரு அண்ணனாக நான் அதை ரசிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி ஃபார் அபி. நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதல்ல அதை சொல்லிக்கிறேன்னா, ஒரு படத்தில் மெயினாக இருக்கிறவங்க நடிப்பாங்க, இது பண்ணுவாங்க, ஒரு ஃப்ரேமில் சும்மா அரை செகண்ட் நின்னவங்க கூட இப்போ சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸஸ். அவ்வளோ ஒரு ரமேஷ் திலக் வந்து அவர் பேர் நான் மாற்றிட்டேன். ஆக்சுவலாக ரமேஷ் தி லக் அப்படின்னு வச்சுட்டேன். ஏன்னா அவர் முகத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு கேரக்டரையும் பண்ணிவிடுவார். ஏன்னா இந்த படத்தில் அவருக்கு கொடுக்குற இந்த கேரக்டர், ஏன்னா நான் இந்த படம் பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்கன்னு பேசினோம் ஃபோனில். எந்த கேரக்டர் பண்ண போகிறாருன்னு நான் வேறு ஏதோ ஒரு கேரக்டர் நினச்சிருந்தேன். இந்த கேரக்டர் அவருக்கு கொடுப்பாங்கன்னு நான் யோகிக்கலை. அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். படத்தோடைய அந்த கடைசி காட்சிகள், கடைசி நொடிகள் அவரோட முகத்து மேலே தான் இருக்குது. அது முடிச்சுட்டு சசி சார் அந்த முகத்துக்கு போகும். அப்படி ஒரு பூரிப்பாக இருந்துச்சு எனக்கு. அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவே நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ரொம்ப புதுசாக இருந்தது அபி பண்ணது. சசிகுமார் சார், நீங்கள் வந்து ஒரு, அதாவது எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் சொல்கிறேன், இன்றைக்கி அது வந்து உண்மை. உங்களை மாதிரி ஒரு அண்ணன் இருக்க மாட்டாரா லைஃப்பில் அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து எவ்வளவோ பேர் மேடை போட்டு மைக் வச்சு இது பண்ணி கத்தி என்னென்னமோ அந்த கனெக்டை க்ரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது உங்களுக்கு இயல்பாக, நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், பொதுவாக மக்களோட பேசும்போது இது பண்ணும்போதோ, இந்த படத்தில் நீங்கள் உங்கள் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே வந்து ஒரு வேற ஒரு விதமான ஒரு மரியாதையோடு பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு, மரியாதை, உங்கள் இத்தனை வருஷம் சினிமா ஜேர்னியில் நீங்கள் எத்தனையோ ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க. டைரக்டராக, நீங்கள் ஒரு ஆக்டராக இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அயோத்தின்ற ஒரு படம் வந்து அன்றைக்கி நீங்கள் பேசும்போது தெரிஞ்சது சமூகத்தில் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அதிர்வுகளை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்களோட அசோசியேட் பண்ணதில். உங்கள் முதல் படத்துலேருந்தே எனக்கு வந்து உங்களை பார்த்து ஒரு பெரிய பிரமிப்பு, ஒரு ஆச்சரியம் உண்டு. ஸோ இந்த படத்தில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில் நான் அசோசியேட் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். சிம்ரன் மேம் எல்லாருமே அஃப்கோர்ஸ் சொல்ல வேணாம், எல்லாருமே லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் ரைட்ஸ். பட்
ஃபைனலாக விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் பத்தாது. படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி வரும், எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். என்னென்னா வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா, நம்ம நல்ல படம் எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு கிளைமோடு போகும்போது அது தேட்டர்லேயும் பார்க்க முடியுமா, அந்த தேட்டருக்கான அந்த கொண்டாட்டம் இருக்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில் இருக்குமா அப்படின்ற கேள்வி ஒரு சீரியஸான கேள்வி. ஒரு ப்ரொடியூசருக்கு இது பெரிய கேள்வி. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் ஆல்மோஸ்ட் எதுக்குடா நம்ம படம் எடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இன்றைக்கி வந்து ஒரு நிலை இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஒரு படத்தை விற்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற நிலைமையுமே இருக்குது. இப்போ வந்து அது என்னன்னு தெரில, நம்ம ஒரு கிரேயில் இருக்கமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கமான்னு தெரில. கடந்த ஒரு 15 வருஷங்களாகவே ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒன்றும் இப்படி இல்லைன்னா அப்படியா இருக்குது. அந்த கிரே எங்கே போச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படிங்கிறது தெரியல. இந்த படத்தில் அந்த கிரே அவ்வளோ அருமையாக இருக்குது. இது வந்து ஒரு ரொம்ப டெப்தியான ஃபிலிம். இந்த படம் நான் ஹீல் பண்ணிச்சுன்னு சொல்கிறேன் ஒரு மனுஷனா. ஏன்னா நானுமே வந்து நிறைய இந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்கேன். ஜெயபீம்லாம் பண்ணும்பொழுது ஒரு படத்தோட டிஸ்கஷனில் போகும்போது இப்போ ஞானவேல் சார்லாம் பேசும்போது அவ்வளோ விஷயம் கற்றுக்கிறோம், இது பண்ணுறோம். ஆனால் நம்ம எவ்வளோதான் ஒரு கஷ்டத்தையோ மனித குலத்தோடைய இந்த ஏண்டா இப்படி கொலை நடக்குது, வாரம் நடக்குதுன்னெலாம் பற்றி பேசினா கூட அதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேலே வைக்கிற அன்பு இருக்குல்ல, அதை அப்சர்வ் பண்ணும்போது கிடைக்குது. பதிலே தேவையில்லைன்னு தோணுது. இந்த அன்பு தான் ஆன்சராக இருக்குது. அன்புக்கு லாஜிக்கே இல்லைங்க, லாஜிக் இல்லாத ஒரு விஷயம். இர்ரேஷனல் திங். வாட் இஸ் லவ்? லவ்னு அர்த்தமே கிடையாது அதுக்கு. நம்ம வந்து இன்னொருத்தங்க மேலே அன்பு வைக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குதுல்ல. ஒருத்தங்க கூட இன்னும் ஒரு சென்டென்ஸில் எழுதலை. எத்தனையோ பேர் எழுதிருக்காங்க கவிதைகள், லிட்ரேச்சர், எவ்வளவோ இருக்குது அன்பை பற்றி. ஆனால் அதை டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஓப்பன் ஹெண்டட் ஃபீலிங்கோட தான் இந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன். இந்த படம் எனக்கு நிறைய அன்பு கொடுத்தது. இந்த படத்துக்கு நான் நிறைய அன்பு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே நான் நிற்கிறது வந்து பெருமையாக நினைக்கிறேன். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் இத்தனை நாளைக்கு இந்த டிபேட் இருக்குல்ல, அதாவது வந்து ஒரு நல்ல படம்னா எல்லோரும் போய் பார்ப்பாங்களா, இந்த படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா ஒரு 10 பேர் 100 பேர் அப்படின்ட்டு அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ளே எனக்கு குட் நைட்டுக்கு நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா நல்லதுக்கு வந்து இன்றைக்கி கண்டிப்பாக மார்க்கெட் இருக்குது. ஆனால் வந்து அது நிறைய ஒரு கட்டாயங்களுக்குள்ளே இயங்குறதுனால இப்போ ரிலீஸ் டேட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சரியாக கிடைக்கலன்னா கூட அது கூட மிஸ் ஆகிடும். பட் இந்த படம் சம்மரில் ரிலீஸ் ஆக போகிறது ரொம்ப சந்தோஷம். டூரிஸ்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு மரியாதை இருக்குல்ல, அதாவது வெளில போயிட்டு நம்ம தமிழில் இப்போ எப்படிலாம் படம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டூரிஸ்ட் ஃபேமிலிங்க அந்த படமாக சொல்லுவீங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்னங்க படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலியை போட்டு காட்டினீங்கன்னா உங்களுக்கு பெருமை தரக்கூடிய படமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான இன்றைக்கி இருக்கிற சூழலில், இன்றைக்கி இருக்கிற இந்த நெகட்டிவான ஒரு ஸ்பேஸில் கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு ஆளை மறந்துவிட்டேன். அவர் இங்கே இல்லைன்றனால இதுவால் மோகன்ராஜன் இந்த படத்துக்கு இங்கே உட்காந்துருந்தீங்க, சாரி. இந்த படத்தில் அவரோட வரிகள் வந்து இந்த படத்துடைய ஆன்மாவுடைய ஒரு ரீங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கமாவும், ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப்பும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு அந்த மனுஷன். சார், நான் உங்கள் பெரிய ஃபேன் சார். உங்களோட மிகப்பெரிய ரசிகர் தான் நான் தான். அவரோட முதல் ஃபேன் நான் அப்படின்ற ஒரு பெருமையில் நான் சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து அவர் எழுதின சில வரிகளுக்காக அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய தேசிய விருதோ ஏதாவது ஒரு பெரிய விருது கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான முயற்சிகளையும் நம்ம பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். டூரிஸ்ட் ஃபேமிலியை தேட்டரில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லவ் பண்ணுங்கள். அன்பு என்றைக்குமே ஜெயிக்கும். தேங்க்யூ. எவ்வளோ நைட்டு சார் பாடிக்கிட்டே இருப்போம். ஸோ அவருக்காக நான் கண்டிப்பாக 2 லைன் இங்கே பாட கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ப்ரமோஷனில் நான் பாடினோ இல்லையோ, சசி சார் பயங்கரமாக பாடுறாரு எங்கே போனாலும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்ச ஒரு 2 வரி இந்த படத்துலேருந்து பாடுறேன். பலவிதமாய் உயிர் துளிகள் பரவசமாய் அலைகிறது, மெதுவாய் இடைவெளிகள் துளிமழையாய் குறைகிறது, பேச பேச கூடும் இன்பமே, ஓ காலை மாலை மாறி போகுமே, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை, நீ ஒரே ஒரு இமையசை, நான் உனக்கென உறுதி செய், முகை மழை நான் நனைகிறேன் முதல் முறை, முகை மழை நீ நிறைகிறாய் உயிர் வரை, நீ தொடும் விதம் தரும் விசை, என் அகம்புறம் இயல் இசை,
நீ ஒரே ஒரு இமையசை நான் உனக்கென உறுதி செய் முகைமழை. தேங்க்யூ. சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் படம் பார்த்தவங்க பேசுகிறாங்க, நான் டீசர் மட்டும்தான் பார்த்துருக்கேன். ஸோ சசி சார் பேசுகிறப்ப ஆஹா பார்க்கலையே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர் பார்த்தேன். பார்த்தோன்னே அவ்வளோ சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் ஒரு 10:30 பார்த்தேன். அந்த சின்ன பையன் எம்மியாவும் மியாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அந்த பயங்கர ஸ்மைல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் சசி சார் சொல்லிகிட்டு இருந்தார், சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ்னால் மகிழ்ச்சி தான். இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி எனக்கு அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். சசிகுமார் சார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கம்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. கருடனில் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப அது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு முதிர்ந்த பிறகு ஒரு அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியாக அவர் ஹேண்டில் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவருடைய விகடன் பேட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பசங்களுக்கு அப்பாவா நான் தான் நடிப்பேன் வாப்பா அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சும்மா ஒரு ஸ்னாப்சிசன்ஸாகவே ஒரு கம்பெனி படம் பண்ணுதுன்னா அது எந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியல. இந்த டைரக்டர் ரொம்ப கொடுத்து வச்சவர் நினைக்கிறேன். ரொம்ப அழகான கம்பெனி, $1 million ரொம்ப செலக்ட் பண்ணி ஒரு படம் பண்ணுறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் இப்படி ஒன்று நடந்திருக்கு எனக்கு தோணுது. விவேக் சித்ரா ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து, கேளடி கண்மணியிலேருந்து நிறைய சொல்லலாம். எஸ் பிக்சர்ஸ், சுபருட் ஃபிலிம்ஸ், ஈவன் சசிகுமார் சாருடைய பசங்கன்னு ஒரு படம். ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு பர்சனல் ஒரு ஸ்டோரி மேலே இருக்கிற கன்விக்ஷனை நான் பழைய காலத்திலேருந்து பார்த்துருக்கேன். இப்போ சிவாஜி சார் நடித்ததை ஏவிஎம் செட்டியார் அவர்கள் இவர் கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கு, இவர் வேணாம் வேற ஆளை மாற்றுங்க, KR ராமசாமியை போட்டு எடுத்துருங்க பராசக்தி. வள்ளுவர் சொன்னதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக நான் பார்க்குறேன். அதவே கவிஞர் வைரமுத்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, அன்பே சிவம்ல அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா அப்படின்றாரு. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100 அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ அன்பு நிறைஞ்ச ஒரு படம் எடுத்த அபி, உனக்கு குறைந்தபட்ச ஆயுள் 100 இருக்கும். அவ்வளோ அன்பு இருக்குது இந்த படத்தில். இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அதை பார்க்குறேன். ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். இதில் இருக்க அனைவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சசி சார், சிம்ரன் மேம் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி நடிச்சிருக்க அத்தனை பேரும். ரொம்ப முக்கியமாக ஒரு கேரக்டர் பயங்கர பார்க்கும்போதே ஏன்னா இப்படி ஒரு காஸ்டிங் பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். 100 வயசில் ஒரு முதியவர் ஒரு படத்தில் ஒரு சீன் தான் வருவார். ஆனால் அதுவே பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்புறம் அதோட ப்ரொடியூசர்ஸ், $1 million ஸ்டுடியோவோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. ஏன்னா அந்த ஆஃபீஸே அவ்வளோ அன்பு வழிகிற ஒரு ஆஃபீஸு. உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பான மனிதர்கள். யுவராஜ், மகேஷ், விஜய் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரி படங்களோட ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்கு வர்றப்போ இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்கிறது அப்படி தானே சொல்ல முடியும். ஆனால் இந்த படம் நான் பார்த்துட்டேன், அதனால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த படம் வெற்றி அடையும் வாழ்த்துக்கள். ஒரு போர் பற்றி, அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அது மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை இந்த படம் பேசியிருக்கு. இதோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க,
ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த 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 இதில் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு 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 நகைச்சுவை, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. என்ன இதை அறிமுகப்படுத்தணும் இந்த படத்தை அப்படின்னா அப்படி தான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் போர்ன்றது அடிப்படை மனிதத்தன்மையற்ற ஒரு செயலாக நடந்துட்டு இருக்குது. இப்போ கூட நம்ம கண்ணு முன்னால் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அதிர்வுகளை ஏற்படுத்துன்னு தெரியாது. நம்ம பார்த்ததில், நம்ம கேட்டதில், நம்ம படித்ததில் போர்னா கூட ஒரு அடிப்படை அறம் இருக்குது. அதை நீங்கள் மீறக்கூடாது. ஸோ தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வந்தவன்ற முறையில் அதை என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா நீங்கள் குழந்தைகளை அப்புறப்படுத்தணும், பெண்களை அப்புறப்படுத்தணும், நோயாளிகளை அப்புறப்படுத்தணும், அப்புறம் ஆடு மாடுகளை அப்புறப்படுத்தணும். இதெல்லாம் அப்புறப்படுத்தின பிறகு தான் நீங்கள் போரை அறிவிக்கவே முடியும். இதுதான் நம்ம பார்த்த இது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், ஒரு சுற்றுலா தலம் நமக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை. அது ரொம்ப ரொம்ப கொடூரம் அப்படின்னா அதை விட பெரிய தொண்டை அடைக்கிற துயரம் என்னென்னா, மருத்துவத்திற்கு வந்த ஒரு ஒரு பாகிஸ்தானிய குழந்தைய 48 மணி நேரத்தில் வெளியேறுன்னு சொல்லக்கூடிய ஒரு துரதிருஷ்டமும் அதுக்குள்ளே வருது. ஒரு விளைவு இன்னொரு விளைவை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா. ஸோ இந்த பின்னணி இதெல்லாம் நம்ம பேசுகிறப்பவே அதுக்குள்ளே ஒரு இது வந்துடும். நான் இதை பத்திரிக்கையாளராக இருந்தப்போ இந்த போர் ஏற்படுத்துகிற பாதிப்புகள் குறித்து ஒரு தொடர் ஒன்று எழுதினேன். அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். அப்படியான பின்னணியிலிருந்து வர ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதிலேருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க, போருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை எப்படியாவது நல்லா அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம். ஸோ பொதுவாக அந்த மாதிரி போகிற நாட்கள், இப்போ அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா, அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க. வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும். நேவி ஹெலிகாப்டர் தினமும் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போகும் இந்த இதில். அது ரொம்ப தாழ பறந்து போகும். ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு. இது நடைமுறை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க. நல்ல இதில் இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க. இது நடந்திருக்கும். அதனால் மாற்று உடை, ஒரு அடிப்படையான உணவு, ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த தாசில்தார் இவங்கெல்லாம், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு. இப்படின்னு இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வருது. அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது. ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது. ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க. அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி, அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க. வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர்
இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது. காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை அது. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறோம் நம்ம ஒன்று பண்ணோன்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும். அப்படியான ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குனர்கிட்டையும் இதில் பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததன் வழியாக உணர்ந்தேன். அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது, அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இதுதான் படம். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க, எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பொதுவாக படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெரிய கஷ்டம் அதோட ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. அதோட ரொம்ப கஷ்டம் இன்னொருத்தங்க எடுத்த படத்தில் வந்து கெஸ்ட் ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுறதுங்கிறது. ஏன்னா படத்தை பற்றி பாராட்டி பேசணும்னா அதுக்கு அந்த டீமில் எல்லாரும் இருக்காங்க, படத்தை பற்றி பேசினா அதுக்கு அந்த டைரக்டர் இருக்காரு. ஸோ என்ன விஷயத்தை பற்றி பேசுறதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த பட்சத்தில் இது டெக்னிக்கலி ப்ரொஃபஷ்னலி என்னோட படம் இல்லை, இதோட எந்த கிராஃப்ட்லேயும் நான் சம்மந்தப்பட்ட இல்லாட்டியும் சோல்ஃபுல்லி பார்த்தா என் அண்ணன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, யுவராஜ் அண்ணன். ஷான் மியூசிக் பண்ணியிருக்காரு, பரத் எடிட் பண்ணியிருக்கான். $1 மில்லியன் ஃபேமிலி இருக்குங்கும்போது சோல்ஃபுல்லி இது என்னோட படம் தான். அதன் அடிப்படையில் நாங்கள் சில வார்த்தைகள் பேசணும்னு தான் நினைக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு அபி எப்படி பழக்கம் அப்படின்னா, எனக்கு யுவராஜ் அண்ணன் ஃபோன் பண்ணிச்சுட்டு இது மாதிரி ஒரு சின்ன ஐடியா சினாப்சிஸ் வந்ததுடா, படித்தேன், நல்லா இருக்கேன், நாளைக்கு கதைக்கு கேட்க சொல்லலான் இருக்கேன் அப்படின்னா ஃபோன்லேயே அண்ணன் ஐடியா சொன்னிச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பொதுவாக அண்ணன் எப்பொழுதும் என்ன பண்ணுவோம்னா கதை கேட்டுட்டு அதுக்கு ஒரு 1 வீக் ப்ராசஸ் எடுக்கும், இந்த படத்தை எப்படி பொசிஷன் பண்ணும், என்ன மாதிரி பண்ணுன்ட்டு. பட் அன்னைக்கு ஈவினிங் ஆஃபீஸ் போகிறே படம் ஓகே சொல்லிட்டேன்டா அப்படின்னுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நரேஷன்லேயே அவன் இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், அங்கேயே அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. எனக்கு அபியை பார்க்கும்போது டேரக்டர் வைஸ் வரேன், அபியை ஃபஸ்ட்டு எனக்கு பார்க்கும்போது அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணும்போதும் நம்ம காலேஜில் கிரிக்கெட் மேட்ச்லாம் பெட் மேட்சஸ்லாம் போகும்போது நம்ம ஜூனியர் பசங்க இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஆனால் பண்ணிக்கலாண்ணே அடிச்சிக்கலாண்ணே பார்த்துக்கலாம் அப்படிமா. டே கேம் ரொம்ப டஃப்பாக இருக்கு மேடம், நான் என்ன ஆட போகிறான்னு உள்ளே போய் பார்த்தா கடைசியில் அந்த ஜூனியர் பையன் தான் டீமே ஜெயிக்க வச்சுருப்பான். ஸோ அது மாதிரி டெரிஃபிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவன் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கும் அந்த ஸ்கிரிப்டை படித்ததுக்கும் படம் பார்த்ததுக்கும் இஸ் ஒன் ஆஃப் த சென்சிபிள் ஃபில்ம் மேக்கர் இந்த ரீசெண்டாக. ஸோ மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், ஆல்ரெடி ஜெயிச்சுட்டு பெரிய இடத்துக்கு போக வாழ்த்துக்கள். அண்ட் சசி சாரை பற்றி பேசணுன்னா அந்த படையப்பால ஒரு ட்ராக் இருக்கும், பாம்பு புத்துக்களை கை விட்டிங்களே இது கடிச்சுதா இல்லையான்னு ஒரு ட்ராக் போயிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் பதில் கிடைக்காது அவருக்கு. அந்த மாதிரி நான் சசி சாரை பார்த்து சுப்பிரமணியபுரம், ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி ஸ்பாட்டுக்கு ஒரு 2-3 டைம் தான் போயிருக்கேன், எப்படியாவது பார்த்து சுப்பிரமணியபுரம் பற்றி அதோட கிராஃப்டை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் இன்னொரு ப்ரொடியூசர் மகேஷ் ராஜ் வந்து கெடுத்து விட்ருவாப்புல, சசி சார்கிட்ட பேச விடாத மாதிரி பண்ணுறாப்புல. ஏதாவது போய் பேச, அதாவது நம்ம காலேஜில் நமக்கு பிடிச்ச பொண்ணை லவ்வை சொல்லலான்னு போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து விட்டுற மாதிரி அவர்கிட்ட பேசலான்னு போகிறப்பெல்லாம் அவர் குறுக்க வந்துடுறாரு, தம்பி எப்படிப்பா இருக்க அப்படின்னு. ஆனால் ஒரு 2 நிமிஷம் என்னன்ட்டு பேசிக்கிறேன்ட்டு. ஸோ சுப்பிரமணியபுரம் தான் எங்கள் எல்லாருக்கும், யுவராஜ் அண்ணனுக்கு எங்களுக்கெல்லாம் சுப்பிரமணியபுரம் பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ நாங்கள் ரசித்த ஒரு ஃபிலிம் மேக்கர், நாங்கள் ரசித்த ஒரு ஆக்டர் நீங்கள் $1 மில்லியன் பண்ணுறீங்கிறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் படம் பார்க்கும்போது சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாருன்னு படித்தேன், இந்த படத்தை எங்கே சுற்றினாலும் எங்கிட்ட தான் வரும் அப்படின்ட்டு. படம் பார்க்கும்போது எங்கே போனாலும் இவர் மட்டும் தான் பண்ண முடியும்னு தெரிஞ்சுது சார், அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார். சிம்ரன் மேன் இல்லை, பட் மேம் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்டில் டீம் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பாங்களோ அதை விட ஹாப்பியாக அன்றைக்கி ஆஃபீஸ் இருந்துச்சு சிம்ரன் மேன் ஆன்போர்டு அப்படிங்கும்போது. ஸோ அதுலேயே அவங்க டீம் எவ்வளோ பெரிய ஃபேன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பலை, ஏன்னா எல்லாரை பற்றி எல்லாரும் பேசிடுவாங்க. குறிப்பாக 2-3 பேரை பற்றி பேச வேண்டியதுக்கு. ஷான் ரோல்டன் சார் பற்றி நான் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா குட் நைட்டில் பேசணும்னா குட் நைட் லவர்னு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா
குட் நைட்டுக்கு தான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த படத்தை யார் மியூசிக் பண்ணுவான்னு ஆரம்பிக்கும் போது நான் பண்ணுறேன்னு ஜெய்பீம் முடிச்சுட்டு சார் எடுத்த அடுத்த படம் அதுதான். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு படத்துக்கும் உயிர் வந்து இசையில் தான் கொடுக்க முடியும். அதை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, புதுமுக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க போது உங்களை பற்றி பேசும்போது லைட்டாக எமோஷனல் ஆகும். அதனால தான் வார்த்தைகள் சில விஷயங்களுக்கும் மோகனனோட வரியாக இருக்கட்டும், பரத்தோட எடிட், இது மாதிரி நான் பேசிக்கிட்டே போகலாம், நேரம் எடுத்துரும். 2 விஷயத்தை பற்றி மட்டும் நான் பேசிட்டு இறங்கிடுறேன். ஒன்று வந்து என்னோட அண்ணனை பற்றி நான் அந்த இடத்துல பேசாமல் இறங்குறதுங்கிறது அது பேச வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது. ஸோ குட் நைட்டோட ஆரம்ப புள்ளி, மறுபடியும் இதுக்கு ஆரம்ப புள்ளி அங்கே தான் போக வேண்டியிருக்கு. இங்கே இருக்க பாதி பேர் தெரிஞ்சிருக்கும், குட் நைட் படமாக கன்வெர்ட் ஆகலை, யாருக்கும் கதை பிடிக்கல, இது எப்படி படமாக இருக்கும், மணிகண்டன் எப்படி நிறைய விஷயங்கள் கிராக் ஆகல போது ரொம்ப டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கும்போது இங்கே பீச்சில் எழுதிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், யாருமே பண்ணல நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு, சும்மா கலாய்க்காத அப்படின்னு சொன்னேன். பட் மறுநாள் ஃபோன் பண்ணி நம்ம ஆரம்பிச்சுக்கலான்ட்டு ஒரு வீட்டை போய் அடமானம் வச்சுட்டு வந்து என்கிட்ட வீட்டு அடமானம் வச்சதை படம் முடிகிற வரைக்கும் சொல்லலை. ஏன்னா நான் ப்ரெஷரில் இன்னும் எக்ஸ்ட்ரா ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு படம் சக்ஸஸ்ன்னு தெரியும் போது டீ கடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஆரம்பிச்சிட்டோம்டா, வந்துட்டோம், இதே மாதிரி நிறைய பேருக்கு பண்ணுண்டான்னு சொன்னிச்சு. அதை இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட குட் நைட்டில் ஆரம்பிச்சு, லவ்வரில் ஆரம்பிச்சு, டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஆரம்பிச்சு, இன்னும் அடுத்து ஒன்ஸ் மோர் விக்னேஷ் ஒரு டெரிஃபிக்கான டேரக்டர், அடுத்து அம்மா முத்து சூர்யா சென்சிபிள். ஸோ இது மாதிரி ஒரு சின்ன விதை பெரிய ஆலமரமாக வந்திருக்கு $1 மில்லியன். அந்த ஆலமரம் பெரிய காடாக மாதிரி பெரிய ஈகோ சிஸ்டத்தை தமிழ் சினிமாவில் கிரியேட் பண்ண போது அதை நான் பெருசாக எதிர்பார்க்குறேன். அந்த படத்தை கடைசியாக கான்டெக்ஸ்டுவலாக சொல்ல போகணுன்னா, இந்த உலகத்தில் யுத்தங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது, மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது மாதிரி அவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது மனிதநேயத்தை பற்றி அன்பை பற்றியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஆர்ட் ஃபார்மில் இருக்கும்போது கவிதையின் வாயிலாகவும் நம்ம பேசுகிற வார்த்தைகள் மூலிமா, இசையின் மூலயமா அன்பையும் மனிதநேயத்தையும் நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க வேண்டியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அது நிச்சயமாக மறுபடியும் உங்களுக்கு தரும். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ. ராட்சசி படத்திலே கவனிக்க வச்ச இதுதான் இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தருமே எல்லாம் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசி சார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்தது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும், அப்போ தான் அது இதுவாக இருக்கும். இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோளில் அழகாக சுமந்துருக்காரு. இதில் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும் நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமாக பார்த்துருக்கோம். இது வேற ஒரு கலரில், ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்திருந்தாலும் கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது. ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்குது, இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துலேருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப இது. அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் உழைப்பாளர் தினம் May 1 வருகிறது. உங்கள் அனைவரின் உழைப்பிற்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். நன்றி. ஏவிஎம்ல வந்து கமல் சாரோட அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே, அந்த பாட்டை வந்து அந்த டைரக்டர் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது, பல்லவி மட்டும் ஷூட் பண்ணிக்கிறேன், அப்படி ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னப்போ ஏவிஎம் செட்டியார் சொல்லியிருக்காரு, ஃபுல் பாட்டை ஷூட் பண்ணணும், அந்த பையன் பிரமாதமாக இருக்கிறான், என்னங்க ஜெமினி சாவித்திரி வச்சுட்டு சின்ன பையனுக்கு போய் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களே, இல்லை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டரே மாற்றி அந்த பாட்டை ஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு டைரக்டரோட ப்ரொடியூசரோட கன்விக்ஷன் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ மாடர்ன் தியேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவர்லாம் எம்ஜிஆர் இல்லாட்டி கூட பரவாயில்லன்னு ஷூட் பண்ண அந்த பழைய வரலாறை பார்க்குறப்ப ப்ரொடியூசரோட கன்விக்ஷனில் இந்த அவங்க குட் நைட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி டூரிஸ்ட் ஃபேமிலி வர்றப்ப ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணுற அந்த சென்சிபிலிட்டி அது எனக்கு புரியுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப நல்ல நல்ல படங்கள் வரும். அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சிம்ரன் மேமையும் டெய்லி அந்த ரொம்ப நாள் கழிச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சசிகுமார் சார் மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா கூப்பிட்டு போயிட்டாங்க அப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருந்துச்சு.
ஸோ இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன். ஒரு ஃபஸ்ட் டைரக்டருக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் வந்து பாராட்டு தெரிவிக்கிறாங்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நாங்கள்லாம் நாள் படம் ரிலீஸ் ஆகிறப்ப தேட்டரில் அப்படியே நெருப்பில் நின்ற மாதிரி நின்றுட்டுருப்போம். அதை தாண்டி இன்றைக்கே வந்து ஒரு சசி சார் மாதிரி ஒரு பெரிய டைரக்டர், ராஜமுருகன் போன்றவர்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய வாழ்த்து கிடைக்குதுங்கிறது பெரிய ஆசீர்வாதம். அந்த டைரக்டருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.